Hello everyone, இன்னைக்கு Gordon's மாடலில் எக்ஸசைஸ் 24 சம் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 8.38. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மாடல்லனா Gordon's மாடலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா ₹12, கேபிட்டல் 12% கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் வந்து 18% கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க Gordon's மாடலில். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 50%, பி 60%, சி 10%. இது மூணுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வருது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம் போடலாமா? ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? டிவிடெண்ட் பர் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோவா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏர்னிங் பர் ஷேர் ₹12 கொடுத்துட்டாங்க, பே அவுட் ரேஷியோ கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ரீடென்ஷன் கொடுத்துருக்காங்க. போன சம்லேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன், ரீடென்ஷனில் இருந்து 100 போக தான் நம்மளுக்கு பே அவுட் ரேஷியோ. இப்போ ரீடென்ஷன் இங்கே 50% கொடுத்துருக்காங்களா, அப்போ 50% நம்மளுடைய பே அவுட் ரேஷியோ. பிக்கு வந்து 60% கொடுத்துருக்காங்களா, அப்போ 40% நம்மளுடைய பே அவுட் ரேஷியோ. 10% சி கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்மளுக்கு 90% பே அவுட் ரேஷியோ. இப்படி தான் கேல்குலேட் பண்ணோம். 50லேருந்து 100 மைனஸ் பண்ணால் இருக்கிறது தான் நம்மளுடைய பே அவுட் வேல்யூ. இப்போ பே அவுட் கொடுத்துட்டு ரீடென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அதே தான், பே அவுட்லேருந்து 100 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ரீடென்ஷன் கிடச்சிடும். இப்போ ஏர்னிங் பர் ஷேர் கண்டுபிடிச்சிருக்கு, பே அவுட் ரேஷியோ எவ்வளோ? 50 ஏ கம்பெனிக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ கம்பெனிக்கு தான் போடுறோம். ஏ கம்பெனிக்கு 50 பை பர்சன்டேஜில் பை 100. இதை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 6 தான் டிவிடெண்ட், ₹6 தான் டிவிடெண்ட் பர் ஷேர். க்ரோத் ரேட்டோடைய ஃபார்முலா என்ன? பி இன்ட்டு ஆர். பினா என்னது? ரீடென்ஷன் தான் நம்மளை பின்னு சொல்லுவோமா? அப்போ ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏக்கு 50% ரீடென்ஷன். அப்போ நம்ம டெசிமல் வேல்யூ தானே எடுத்துக்கணும். 50/100 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0.5 இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? ஆர் 18% கொடுத்துருந்தாங்க. அதை 100ஆல் ரிவைட் பண்ணால் டெசிமல் வேல்யூ எவ்வளோ? 18%னா 0.18. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.09. இதுதான் நம்மளுடைய க்ரோத் ரேட். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டிவிடெண்ட்டும் இருக்குது, கேனா கேபிட்டலும் இருக்குது, ஜினா க்ரோத் ரேட்டும் இருக்குது. டிவிடெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 6 பை கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12% கொடுத்துருக்காங்க. நம்ம டெசிமல் வேல்யூ தான் எடுத்துக்கணும். 12/100 போட்டால் 0.12 மைனஸ் ஜி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.09. இப்போ 0.12 மைனஸ் 0.09 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0.03 கிடைக்கும். இப்போ 6 டிவைடட் பை 0.03 போட்டால் ₹200. 200 தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. இப்போ நம்மளுடைய 6 டிவைடட் பை 0.03 போட்டால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் 200. அதுதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. எதுக்குன்னா ஏ ரிட்டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 50%க்கு. இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பி கண்டுபிடிக்கலாமா? இப்போ பி தான் பார்க்க போகிறோம். பி ரீடென்ஷன் 60% கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? 60%. ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். பி இன்ட்டு ஆர். பினா என்ன? ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 60%. 60/100 போட்டால் நம்மளுக்கு வர ஆன்சர் 0.6 இன்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 18% கொடுத்துருந்தாங்க. அப்போ 18/100 போட்டால் 0.18. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் க்ரோத் ரேட்டோடைய வேல்யூ 0.108. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கலாம். டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் பர் ஷேர் இன்ட்டு பே அவுட் ரேஷியோ. ஏர்னிங் பர் ஷேர் ₹12 அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு பே அவுட் ரேஷியோ நம்ம கேல்குலேட் பண்ணது 40%. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணால் டிவிடெண்டோடைய வேல்யூ 4.8. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸோடைய ஃபார்முலா என்ன? டி பை கே மைனஸ் ஜி. டினா டிவிடெண்ட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4.8 பை கே வந்து கேபிட்டல் 0.12 மைனஸ் ஜி வந்து க்ரோத் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 0.108. அப்போ இது 0.12 மைனஸ் 0.108 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 0.012. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ். எவ்வளோனா ₹400. மார்க்கெட் ப்ரைஸோடைய ருபீஸ் எவ்வளோப்போ? 400.
இப்போ சிக்கு தான் பார்க்க போகிறோம். ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 10% கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு க்ரோத் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். க்ரோத் ரேட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர். பினா ரீடென்ஷன் இல்லையா, ரீடென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%. 10/100 போட்டால் 0.1 இன்டூ ஆர் வந்து 18% கொடுத்துருந்தாங்க. 18/100 போட்டால் 0.18. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேட் பண்ணால் நம்மளுக்கு க்ரோத் ரேட்டோடைய வேல்யூ கிடச்சிரும். எவ்வளோனா 0.018. இதான் நம்மளுடைய க்ரோத் ரேட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பர் ஷேர் கண்டுபிடிச்சிடலாம். அதோடைய ஃபார்முலா earning per share into payout ratio. earning per share புக்லேயே கொடுத்துட்டாங்க, ₹12 into payout ratio எவ்வளோ 90% நம்ம கேல்குலேட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணால் டிவிடெண்டோடைய வேல்யூ 10.8 தான் டிவிடெண்டோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய ஃபார்முலா D/K-G. அப்போ D 10.8 கண்டுபிடிச்சோம் டிவிடெண்ட்டு, K 0.12 மைனஸ் G வந்து 0.018. 0.12 மைனஸ் 0.018 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.102. 10.8ஐயும் 0.102வையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் மார்க்கெட் ப்ரைஸ் ₹105.88. இப்போ 105 பக்கத்தில் பாயிண்ட் பக்கத்தில் 8 இருக்குது. 5க்கு மேலே இருந்தாலே ஒரு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ 106 ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரோடைய வேல்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.